Hey fellas, this is Gogan and welcome to Cinema Obsta. As I said in the earlier video, Fire and Ash பார்த்துட்டேன் and this is my thought on the movie. மூவி வந்துட்டு வே ஆஃப் வாட்டர் எங்கே எண்ட் ஆச்சோ அங்கேருந்து தான் ஃபயர் அண்ட் ஆஷ் ஸ்டார்ட் ஆகும். வே ஆஃப் வாட்டரில் நம்ம ஜேக் சலியோட ஒரு பையன் இறந்துருவார். ஸோ அதுக்கு மூன் பண்ணுற மாதிரி தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் தட் எப்படி பார்ட் ஒன்லேருந்து டூக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஜேக் சலி வந்துட்டு வாட்டர் கிளான் கிட்ட வந்துட்டு தஞ்சை புகுந்தாரு அவரோட ஃபேமிலிக்காக அப்படின்ற மாதிரி வின் ட்ராவலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வின் ட்ராவலர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஜேக் சலி ட்ராவல் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இந்த சைட் ஃபயர் நேஷன் வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபயர் நேஷன் அப்படின்றவங்க யார் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும் படத்தில். அப்புறம் ஃபயர் நேஷன் வந்துட்டு எதுவும் இல்லை, அவங்க வந்துட்டு ஏவாவை எதிர்க்கிறவங்க. பிகாஸ் அவங்களோட கிளானே வந்துட்டு ஒரு வல்கனிக் கரப்ஷனில் அழிய போகிற டைமில் எல்லாருமே ஏவா நம்மளை காப்பாற்றும், ஏவா நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு எல்லா மக்களும் நம்பினப்ப ஏவா அவங்கள காப்பாற்றாது. அண்டு அந்த ஒரு வெறுப்பு ஏவா மேலே அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஹேட்ரேட்னால தான் அந்த கிளானே வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஏவாவை எதிர்க்கிறவங்க அவங்க எல்லாருமே சொல்லணும்னா அதில் மெயின் கேரக்டர் வந்துட்டு வராங்க. அந்த கிளான்லேயே மெயின் சாயிக் லீடர் மாதிரி அவங்க வராங்க. அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. ஊனா சாப்ளின் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஷீ இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் சார்லி சாப்ளின். ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு பார்ட் 1 and 2ல வந்துட்டு நமக்கு கர்னல் ஒருத்தர் வில்லன் ஒரு மனுஷங்கள கிட்ட இருந்து ஒருத்தர் வில்லனா வருவார், குவாரிட்ஜ் அப்படின்னு. அவரோட வில்லன் ஆர்க் வந்துட்டு 2 பார்ட்டையுமே நமக்கு வந்திருக்கும். பட் இந்த பார்ட்டில் ஊனா சாப்ளின் பிகாஸ் மனுஷங்க கிட்ட இருந்து மனுஷங்க அவதார் சண்டைன்ற தாண்டி இவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பிரிவினை இருக்குது, இவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சண்டை இருக்குது, ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்படி ஒரு வில்லன் கூட மேபி வராங்க. ஃபயர் கிளானுக்கும் மற்ற கிளானுக்கும் சண்டைன்ற மாதிரி ஈவன் படத்தை வச்சிருக்கோம், இன்னுமே கூட பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த சைடு வராங்க வந்துட்டு நம்ம ஜேக் சல்லி அவங்களோட கிளானை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப குவாரிச் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே மை எனிமி இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் கிளான் கிட்ட போய் பேசிட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜேக் சல்லியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் சல்லியை பிடிச்சிருவாங்க. அண்ட் தென் மறுபடியும் எப்படி தலைவன் தப்பிச்சான், டொர்க் மக்துவா ஆனா மறுபடியும் எப்படி ரிபல் அங்கேருந்து கிளம்பிச்சு, மனுஷங்களை எப்படி அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்றது தான். லைக் இட் வாஸ் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துப்போம் ஆல்ரெடி. ஈவன் அவதார் ஒன்னே இது கூட சிமிலராக தான் இருக்கும். வித் சம் ஆடட் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அண்ட் மெயின் ஷிஃப்ட் இப்போ வந்துட்டு கேமரா எதில் பண்ணிட்டாருன்னா இந்த வேர்ல்டோட பில்டிங்கில் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஜேக் சலி இது வரைக்கும் 2 பார்ட்லையுமே ஜேக் சலியோட ரிபல்லியன் கேரக்டர் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஹுட் கேரக்டர் எப்படி ஒரு குடும்பத்தை வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் தாண்டி இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டு இதுக்கு அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போக போகுது. ஜேக் சல்லி மட்டுமே இந்த வேர்ல்டில் இருக்க கேரக்டர் கிடையாது. அந்த ஜேக் சல்லி கிட்ட இருந்து ஷிஃப்ட் மொத்தமாக ஃபோக்கஸ் ஆனது வந்துட்டு இந்த வேர்ல்டு தான். கிரி கிட்ட ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். பிகாஸ் கிரி வந்துட்டு எய்வாவோட பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எய்வான்றது வந்துட்டு அந்த உலகத்தையே காப்பாற்றுற பயோடைவர்சிட்டி மாதிரி. அதுதான் அந்த நேச்சர், அந்த உலகத்தையே அதுதான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். அதோட பொண்ணு மாதிரி கிரியை காமிச்சிருப்பாங்க. அண்ட் மொத்த படத்தோட ஃபோக்கஸும் அவன் மேலே தான் மொத்தமாக இறங்கியிருக்கும். அந்த அந்த ஸ்பைடர் கேரக்டர் அவனுக்கும் ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த ஜேக் சலியோட இன்னொரு பையன் அவர் வந்துட்டு அந்த பக்கம் சொன்ன மாதிரி கில்ட்ல இருப்பாரு. தன்னோட அண்ணன் இறந்துட்டாரு, நம்மளால தான் இறந்துட்டாரு, வே ஆஃப் வாட்டர்ல அவரோட அண்ணன் இறந்துப்பாரு, அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்லேயே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மேலே கேரக்டர் ஃபோக்கஸ் இருந்துச்சு. மேபி படம் இதனால தான் பிட் ஸ்லோவாச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய கேரக்டர்ஸை வந்துட்டு அவங்க காமிச்சு அவங்களோட லைக் அவங்களோட கேரக்டர் ஆர்க் எப்படி மாறுது அப்படின்றத வந்துட்டு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தாரு கேமரூன். ஐ திங்க் திஸ் வாஸ் சஃபிஷியன்ட். எதுக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு படம் நல்லா இல்லை, டூல் ஆகுன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதுவே சஃபிஷியன்ட் தான். அதை இன்னும் வந்துட்டு அவர் அடைக்கிற மாதிரி சிஜியில் செதுக்கியிருப்பாரு. சிஜி வந்துட்டு கொஞ்சம் கூட பிசையே தட்டியிருக்காரு எங்கேயுமே. லைக் இந்த சீன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு உங்களால் கை காமிச்சு எதுவுமே சொல்ல முடியாது. இது பார்க்க கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. லைக் ஸோ நேச்சுரல். இந்த படத்தில் எல்லாமே ஒரு சீனில் வந்துட்டு அந்த ஸ்பைடர் கேரக்டர் மனுஷன், இந்த சைடு வந்துட்டு அந்த கேட்டபலஸ் மாதிரி பறக்கிற கேரக்டர்ஸ் ரெண்டும் ஒன்றா நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் வந்துட்டு உண்மையிலேயே அந்த ஒரு மிருகத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியாது. அதை எப்படி எப்படி அவர் மோஷன் கேப்சரில் கிரியேட் பண்ணாரு அப்படின்றது வந்துட்டு இட் வாஸ் ஸோ மிஸ்ட்ரி. படம் பார்க்கும்போது நமக்குலாம் வாயை பொழுது பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணும். எப்படி அந்த வேர்ல்டே அவர் கிரியேட் பண்ணாருன்றது அவர் மண்டைக்குள்ளே இருக்க மிஸ்ட்ரி தான் அது. சத்தியமாக எப்படின்னே தெரியல. லைக் இதுக்கே வந்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம். நம்ம எல்லாமே சும்மா ஜோக்குக்காக சொல்லுவாங்க, அவதார் படம் வந்துட்டு கிராஃபிக்ஸ் வேற மாதிரி, கிராஃபிக்ஸ் அப்போ படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. லைக் அவதார் படத்தோட மெயின் கான்செப்டே அதுதான். அந்த வேர்ல்டை காட்டுறது தான் அதில் இருக்கிற ஒரு இதுவே பிரம்மாண்டமே.
ஸோ அதுதான் அதோட மெயின் கான்செப்ட். அதில் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் வாஸ் சஃபிஷியன்ட். போதுமான ஸ்டோரி தான் அது. இதுக்கு மேலே வந்துட்டு அதை நீங்கள் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு வந்துட்டு மேபி ஸ்டாக் இல்லையாதே கேமரா. பட் போதும், இட் வாஸ் சஃபிஷியன்ட். பட் இட் குட் ஹேவ் பின் பெட்டர். பார்க்கலாம் 4 and 5ல எப்படி வருது அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் அது 4 and 5 ரிலீஸ் டேட் வந்துட்டு 4 வந்துட்டு 2029 அண்ட் 5 வந்துட்டு 2031. 6 வருஷம் வெயிட் பண்ணணும் இதுக்கு மேலே அவதார்ஸுக்கு. ஓகே, அவரும் வந்துட்டு வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கட்டும். அண்ட் ஆல்சோ as I mentioned in the ப்ரீவியஸ் வீடியோ, எத்தனை பேர் வந்துட்டு டூம்ஸ்டே டீசர் பார்த்தீங்கன்னு தெரியல. நோ ஸ்பாய்லர். அண்ட் எஸ், தேட்டரில் போய் படத்தை பார்க்கணுன்றவங்க பாருங்க. இன்டர்வலில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. டீசர் ட்ரெய்லர் வந்துட்டு வரும், டூம்ஸ்டே இது வரும், ஆடிசி இது வரும். படத்தை வந்துட்டு தேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு குறையே இருக்காது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த டிவி சைஸில் இருக்கிற ஸ்க்ரீனு, நம்ம 70 inch 100 inchல இருக்க ஸ்க்ரீன்லாம் போய் பார்த்துட்டு படம் நல்லாவே இல்லை அப்படின்ட்டிங்கன்னா படம் நல்லா தான் இருக்காது. அவர் அதை எடுத்ததே வந்துட்டு நல்ல ஒரு பிக் ஸ்க்ரீன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ அதில் போய் பாருங்கள், அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். படம் கண்டிப்பாக பிடிக்கும், முக்கியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம், சொல்லவே தேவையில்லை. ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ இன்டர்வல் கிரெடிட்ஸ் இருந்து பார்த்துட்டு போங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நிறைய படத்தோட டீசர் வந்துட்டு வரும். We'll see you guys in the next video. Bye bye. Like, comment, and subscribe.